ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹேமாஸ் டைம். இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருமே கத்துக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களை சுத்தி உள்ளவங்க இல்ல நான் நெருக்கமானவங்க இல்லாட்டி யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்மளையோ நம்ம செய்யற வேலையோ இழிவுபடுத்துற மாதிரி மனசுக்கு கஷ்டம் தரக்கூடிய வகையில கேவலமா பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க ஒருத்தருக்கு ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. யூஎஸ் சேர்ந்த ஜானிட்டர் அப்படிங்கிற ஒரு நபர் வாஷிங்டன்ல இருக்கிற கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கிளீனரா ஒர்க் பண்றாரு. அவருடைய முழு நேர வேலையை ஸ்கூலை ஸ்வீப் பண்றதும் மாப் போடுறதும் கேர்ள்ஸ் டாய்லெட்டை கிளீன் பண்றதுமா இருக்கு. ரொம்பவே முகம் சுளிக்காம இந்த எல்லா வேலையுமே செய்யறாரு. ஒரு ஆம்பளை கேர்ள்ஸ் டாய்லெட்டை கிளீன் பண்றது அந்த ஸ்கூல்ல இருக்கிற சில கேர்ள்ஸுக்கு பிடிக்கல. அப்படிப்பட்ட அந்த செட் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எப்பவுமே அவர் கிளீனிங் முடிச்சுட்டு போறப்போ அவருக்கு பின்னாடி இருந்து அவர் ஏளனமா பேசுறதும் கிண்டலும் கேலி பண்றதுமாவே இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பொண்ணுங்க எல்லாம் மீறி ஜானிட்டரை வேணும்னே நிறைய வேலைகள் செய்ய வைக்கிறாங்க. அப்படி இருந்து கூட ஜானிட்டர் பொறுப்பா அந்த எல்லா வேலைகளையுமே செய்து முடிக்கிறாரு. அந்த கேர்ள்ஸோட கொடுமை உச்சகட்டத்துக்கு போகுது. ஒரு நாள் அந்த கேர்ள்ஸ் கேங் நல்ல டார்க்கான லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு பாத்ரூம்ல இருக்கிற பெரிய முகம் பார்க்கிற கண்ணாடியில லிப்ஸ்டிக் மார்க் ஆகிற மாதிரி செய்யறாங்க. அந்த நாள் ஜானிட்டர் சரி தெரியாம யாராவது இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை ரொம்ப சிரமப்பட்டு ரிமூவ் பண்ணி கிளாஸை நல்லா வாஷ் பண்ணி விட்டுறாரு. இந்த சீன் தினமும் தொடர்ந்துட்டே இருக்கு. அப்படி டெய்லியும் ஜானிட்டர் அந்த கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள நுழையிறப்போ ரொம்ப பதட்டத்தோட தான் உள்ள போறாரு. அவரு ஒவ்வொரு நாள் போகிறப்பவும் அந்த லிப்ஸ்டிக் மார்க் அதே போல இருந்துட்டே இருக்கு. அப்படி இருந்தும் கூட பொறுப்பா ஜானிட்டர் அந்த லிப்ஸ்டிக் மார்க் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வாஷ் பண்றாரு. ஒரு கட்டத்துல வேணும்னே இந்த லிப்ஸ்டிக் மார்க்கை சில பொண்ணுங்க பண்றாங்க அப்படின்னு உணர்ந்து ஜானிட்டர் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த ஸ்பாட்லயே பிரின்சிபல் ஒரு அனௌன்ஸ்மெண்டா, இனி ஸ்கூல் கேர்ள்ஸ் யாருமே லிப்ஸ்டிக் மார்க்கை வேணும்னே பாத்ரூம் மிரர்ல எல்லாம் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த கேர்ள்ஸ் கேங் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஜானிட்டருக்கு இப்பதான் நம்ம பண்றது தெரிய வருதா, மறுபடியும் கிண்டல் கேலியுமா அவரை ஏளனமா பேசுறாங்க. இதுக்கு மேலையும் அவர் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த பொண்ணுங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த நாளே லஞ்ச் பிரேக்ல லேடிஸ் ரூம்லயும் பாத்ரூம் மிரர்ஸ்லயும் இருக்கிற எல்லா இடத்துலயுமே லிப்ஸ்டிக் மார்க்க பதிய வைக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஜானிட்டர் கேர்ள்ஸ் பாத்ரூம் குள்ள நுழையிறப்போ நம்பிக்கையோட இன்னைக்கு லிப்ஸ்டிக் மார்க்கே எங்கேயும் இருக்காது அப்படின்னு உள்ள போறாரு. ஆனா வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு லிப்ஸ்டிக் மார்க் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட அவரோட கடமையை செய்ய தவறாம மிரர் எல்லாத்தையும் கிளீனா கழுவி விட்டுட்டு பிரின்சிபல் கிட்ட மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்படி லிப்ஸ்டிக் மார்க் பண்ற பொண்ணுங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சா கூட நம்ம அவங்கள கண்டிக்கலாம், இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க. இனி இந்த தவறை பண்ண விடக்கூடாது, இந்த கேர்ள்ஸ் கேங்க்கு ஒரு நல்ல பாடம் கற்பிச்சு அவங்க செஞ்சதை தப்புன்னு உணர வைக்கணும் அப்படின்னு பிரின்சிபலோ ஜானிட்டரோ ஒரு ஐடியா பண்றாங்க. அடுத்த நாள் லஞ்ச் பிரேக்ல ஹையர் செகண்டரி படிக்கிற எல்லா கேர்ள்ஸையுமே வரிசையில ஒரு குரூப்பா பாத்ரூம் குள்ள அனுப்புறாங்க. அப்படி பாத்ரூம்ல இருந்து வெளியே வர கேர்ள்ஸ் எல்லாருமே ஆச்சரியத்தோட வெளியே வராங்க. அடுத்ததா அந்த லிப்ஸ்டிக் மார்க் பதிய வச்ச அந்த பொண்ணுங்களோட கேங் உள்ள போகுது. உள்ள நடக்கிறத பார்த்து ரொம்பவே திகச்சு போய் நிக்கிறாங்க அந்த கேங். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்படி என்னதான் பாத்ரூம்ல நடந்திருக்கும் அப்படின்னா, ஜானிட்டர் நான் எப்படி இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே டெய்லி கிளீன் பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மிரர் கிளீன் பண்ற அந்த பிரஷை எடுத்து டாய்லெட்குள்ள முக்கி அந்த மிரரை கிளீன் பண்றாரு. இதை பார்த்த அந்த கேர்ள்ஸ் கேங் திகச்சு போய், ஐயோ இவ்வளவு நாள் இவர் இப்படிதான் இதை கிளீன் பண்றாரா, இது தெரியாம மிரர்ல டெய்லியும் இப்படி நம்ம வாயாலேயே கிஸ் பண்ணிருக்கமேனு அவங்க லிப்ஸை தொட்டு பார்த்து அருவருப்பு அடையறாங்க. சில பேரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா வாமிட் பண்ற அளவுக்கு போயிருந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து எந்த மிரர்லயும் லிப்ஸ்டிக் மார்க்கே இல்லாம இருந்திருக்கு. அடுத்த நாள்ல இருந்து ரொம்பவே ஹாப்பியா ஜானிட்டர் அவரோட வேலையை செய்யறாரு. அதே சமயம் யாருனே தெரியாத அந்த பொண்ணுங்களோட தப்பையும் உணர வச்சிருக்காரு. எந்த வேலையுமே கேவலமான வேலை கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரோட் கிளீன் பண்றவங்க, துப்புரவு பணியாளர்கள் அப்படி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாராட்டலனா கூட அவங்கள மதிச்சு இழிவுபடுத்தாம இருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களை விட வயதுல சின்னவங்களுக்கும் மெயினா டீனேஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி தருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.